சென்னை கிண்டி ஐஐடி வளாகத்தில் மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் தற்போது சென்னை ஐஐடியில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக மெட்ராஸ் ஐஐடி என்பது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புகளை வெளியே கொண்டு செல்வதற்காக மெட்ராஸ் ஐஐடி மற்றும் பலதரப்பட்ட மாணவர்களும் இங்கு ஒரு கண்காட்சியை அமைத்திருக்கிறார்கள். இந்த கண்காட்சியோட நோக்கம் என்பது அவர்கள் கண்டுபிடித்த புதிய பொருட்களை இங்கு காட்சிப்படுத்துவார்கள். முன்னாள் மாணவர்கள், தொழில் முனைவோர் எல்லாம் இங்கு வந்து அதில் உடன்படும் பட்சத்தில் அதற்கான நிதி வழங்குவது, அதை கூடுதலாக ரிசர்ச் செய்வது, ஆய்வு செய்வது, அதில் முதலீடாக தொழிலாக கொண்டு போவது, இதையெல்லாம் நடைபெறுவதற்கான ஒரு கண்காட்சி தான் நடைபெறுகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த இருசக்கர வாகனத்தில் குழந்தைகளை அழைத்து செல்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் காலை நேரத்தில் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வது, மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்வது என 1 முதல் 8 வயதுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய 6 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை அழைத்து செல்வார்கள். விபத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு 30 குழந்தைகள் இறந்து விடுகிறது இந்தியா முழுவதும். இது ஒரு புள்ளிவிவரமாக இருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் இறக்காமல் இருப்பதற்கு இருசக்கர வாகனத்திலே அந்த குழந்தைகளை அமர வைத்து இது போன்று அவர்களுக்கான ஒரு சீட் பெல்ட் அணிய வைத்து அதன் பிறகு அழைத்து செல்லும் பொழுது விபத்து ஏற்படாமல் இருக்கும் என்பதற்காக இப்படி ஒரு புதிய கண்டுபிடிப்பை இந்த மாணவர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். இது போன்ற ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். விபத்தில்லா குழந்தைகளை அழைத்து செல்வதற்கான இது போன்ற இருசக்கர வாகனத்திலே அழைத்து செல்லலாம் என்ற ஒரு கண்டுபிடிப்பும், அதே போன்று பலதரப்பட்ட இந்த நான் பார்க்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்புகளாக இந்த பகுதியில் கண்டுபிடித்து அவர்களுடைய காட்சிப்படுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள், அதே போன்று எரிக்கக்கூடிய கட்டைகள், விறகுக்கு பதிலாக அதே போன்று நிலக்கரிக்கு பதிலாக எரிக்கக்கூடிய அந்த இயற்கை மூலப்பொருட்கள் மூலமாக கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பலதரப்பட்ட மாணவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். சென்னை ஐஐடி மட்டுமல்லாமல் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உள்ளிட்ட பல இடங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கிறோம். விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் இங்க இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாற்று நடுவதற்காக விவசாயிகள் தற்பொழுது அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள். ஆனால் பலரும் விவசாயிகள் கிடைக்காமல், நாற்று நட முடியாமல் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தவிக்கக்கூடிய ஒரு நிலையும் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு சோலார் எனர்ஜி மூலமாக, அதாவது கரண்ட் இல்லாமல் நேரடியாக சூரிய வெளிச்சம் மூலமாக நாற்று நடுவதற்கான ஒரு இயந்திரத்தை தயார் செய்திருக்கிறார்கள். 1 ஏக்கர் குறைந்த நேரத்திலே இவர்கள் பதிவு செய்யலாம். இது மட்டுமல்லாமல் முன்பே நாற்று நடக்கூடிய இயந்திரங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் 15 லட்சம் ரூபாய் வரை இருக்கிறது. ஆனால் 2 லட்சம் ரூபாயில் இப்படி ஒரு நாற்று நடக்கூடிய ஒரு இயந்திரத்தை வாங்கி தொழிலாகவும் செய்யலாம், விவசாயிகளுக்கும் பயன்பெறும் என கண்டுபிடித்திருக்காங்க. கேட்கலாம், ஒரு ஏக்கரை எவ்வளவு நேரத்தில் நட்டு முடிக்க முடியும், எவ்வளவு ரூபாய்க்கு இது மக்களுக்கு கிடைக்க போகுது, இந்த கண்டுபிடிப்புக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட்லி என் பேர் ஈஸ்வர். ஸோ ஒரு ஏக்கர் பண்ணுறதுக்கு இது ஒரு 1.5 to 2 hours தான் எடுக்கும். ஒரு 1.5 மணி, ஒரு 2 மணிக்குள்ளே ஆகிடும். ஸோ இது இப்போ எந்த காஸ்ட்க்கு கொடுக்குறோன்னா, இப்போ நாங்கள் டிஃப்ரெண்ட் மாடல் நினச்சிருக்கோம். இப்போ ஒரு நார்மல் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர் அவங்க இந்த வெஹிக்கிள் வாங்கி அவங்க எதுக்குமே யூஸ் இருக்காது, அவங்க அவ்வளோ செலவு கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 3500 நாங்கள் ஒரு 1 ஏக்கர் சர்வீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போயிடும். இங்கே புக் பண்ணால் நாங்கள் வந்துடும், சர்வீஸ் பண்ணோம், போயிடும். அந்த மாதிரி இல்லைனா யாராச்சும் இப்போ ஊரில் இருக்காங்களா, அவங்களுக்கு அந்த மஷின் செல் பண்ணிவிடுவோம். அவங்க ரெகுலராக சர்வீஸ் பேஸ்ட் மாடலில் இப்போ காலையில் ஒரு 2 ஏக்கர், ஈவினிங் ஒரு 2 ஏக்கர் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதே ஆட்டோமேட்டிக்காக சென்சர்ஸ் வச்சுருப்போம் அக்ராஸ் தி ஃபீல்ட். அதே ஸ்டார்ட் ஆகிட்டு அதே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துடும். பார்த்திருக்கலாம், சூரிய வெளிச்சத்தில் இயங்கக்கூடிய இந்த சோலார் நாற்று நடக்கூடிய இயந்திரத்தையும் தயாரித்திருக்கிறார்கள் மாணவர்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இந்த வேர்க்கடலையிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள், தோல், அதே போன்று மக்காச்சோளத்திலிருந்து வரக்கூடிய கழிவு மூலமாக எரிபொருளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள். கேட்கலாம், இது என்ன செய்யும், மக்களுக்கு எந்த வகையில் பயன்படுத்த முடியும், எப்படி உற்பத்தி பண்ணிருக்கீங்க? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஆக்ரோ வேஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. லைக் இது வேர்க்கடலை தோல், அதுக்கப்புறமா கார்ன்கார்ப், இது கொக்கோபெட், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம் மொத்தமாவே. அண்ட் இது கம்ப்ளீட்டா ஆக்ரோ வேஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படின்னால எந்த கெமிக்கல்ஸும் நாங்க யூஸ் பண்ணல. இது வந்து விறகுக்கும் லைக் நிலக்கரிக்கும் வந்துட்டு இது ரீப்ளேஸ்மெண்டா போகலாம். லைக் விறகடுப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா அது நிறைய உங்களுக்கு வந்து புகை நிறைய வரும். ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். லைக் ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களாம் ஜென்ரலா அது யூஸ் பண்ண முடியாது.
கமர்ஷியலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எல்பிஜி இப்போ காஸ்ட் அதிகமாயிட்டே வருது அப்படின்றனால இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பர் கேஜி வந்துட்டு ஒரு 20 rupees அந்த மாதிரி தான் வரும். இதே ஒரு கிலோ பிரியாணி செய்யணும் அப்படின்னா இது எவ்வளவு பயன்படுத்தும்? கேஸுக்கும் இதுக்குமான மாற்று வழி என்ன இருக்கு? எவ்வளவு தேவைகள் இருக்கும்? ஒரு 1 ஹவருக்கு வந்து நீங்க 1 kg மட்டும் யூஸ் பண்ணலாம். லெஸ் தென் 1 kg போதும்ண்ணா இது யூஸ் பண்றதுக்கு. லைக் இப்போ பிரியாணி பண்றீங்க அப்படின்னாக்கா நாங்க 2 kilos வரைக்கும் பண்ணிருக்கோம். 2 kilosக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 ஹவருக்கு லெஸ் தென் 1 லைக் 0.5 0.6 grams கிலோ கேஜி தான் யூஸ் பண்ணிருக்கோம் நாங்க பிரியாணி பண்றதுக்குமே. ஈவன் தம்மும் போடலாம். இதை வச்சு நீங்க தம் போட்டுக்கலாம். இது என்னென்ன தோல்ல இருந்து பயன்படுத்தி இதை உற்பத்தி பண்ண? இப்போ பாத்தீங்கன்னா வேர்க்கடலை தோல் இருக்கு. வேர்க்கடலை தோல் அதோட செடி, அதுக்கப்புறமா வந்து